ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் 2025ல் ரிலீஸ் ஆன டீமன் சிட்டி இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு ஜாப்பனீஸ் ரிவெஞ்ச் ஆக்ஷன் ட்ராமா. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பெரிய ஹிட்மேனுங்க. அவருடைய கடைசி மிஷனை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வராரு. இதுக்கப்புறம் அவர் வேலையை விட்டுறாரு. பட் அந்த ஹிட்மேன் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டில் இருக்க அவங்க ஃபேமிலியை வந்து போட்டு தள்ளிடுறாங்க சில பேர். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் போட்டு தள்ளிட்டு போக, ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அடுத்து 12 வருஷம் கழித்து நம்ம ஹீரோக்கு சுயநினைவு திரும்புது. இதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியை போட்டு தள்ளின அந்த ஆளுங்களை இவர் தேடி போய் ரிவெஞ்ச் எடுக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. அதாங்க, ஒரு ஹிட்மேனோட ஃபேமிலியை நோண்டுனா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் கேட்டகரியான ஒரு படம் தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஜான் விக் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரியான ஒரு படம் தாங்க இது. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோடைய கேரக்டரைசேஷன் தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் மாதிரியே இருப்பாருங்க. ஒரு ஹிட்மேனு, பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹிட்மேனாக தாங்க அவர் பார்க்கும்போதே தெரிவார். அவருடைய ஆக்டிங்கே சூப்பராக இருக்கும். அதாவது அவருக்கு பெருசாக டைலாகே அவர் பேசவே மாட்டார். அவர் பெருசாக பேசினாரே அவரோட பொண்ணோட நேம் சொல்கிறது தான். அது மட்டும்தான் அவர் வந்து பேசுவார். மற்றபடி அவர் கை தான் பேசும். அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே பரபரப்பாக கொண்டு போவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் தான். ஸோ ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த படம் ஒரு சூப்பரான ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் சிஞ்சுக்கு அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கும். அந்த சிட்டிக்குள்ளே நிறைய மாஸ்க் போட்ட டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க தான் வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலியை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ அவங்கள ஒவ்வொருத்தராக யார் அது அப்படின்றத தேடி ஹீரோ போய் ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுவார். ஸோ அதுதான் இந்த படத்துடைய கான்செப்டாகவே இருக்கும். கதைன்னு பெருசாக இருக்காதுங்க. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும். பட் ஸ்க்ரீன் ப்ளேயில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்குன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். மற்றபடி கதைலாம் பெருசாக இல்லை இந்த படத்தில். அண்ட் இந்த படத்துடைய நடுவுலேயே வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்கள். அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்க எமோஷ்னல் சீக்வன்ஸ் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துடைய ஹீரோவுக்கும் அவரோட பொண்ணு, அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த எமோஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கனெக்ட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைச்சிது அந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் கிளைமேக்ஸ்லலாம் ஒரு சீன் வரும். அதில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலான சீனு தான் அது. பட் அந்த இடத்துல கூட நமக்கு கொஞ்சம் எமோஷ்னலாகவே ஆகலை. ஓகே, நம்ம ஹீரோ ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடச்சிதே தவிர, நம்ம ஹீரோட பொண்ணுக்கு இடையில இருக்க அந்த எமோஷனை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அந்த ஒரு கனெக்ட் எனக்கு மிஸ் ஆகுது இந்த படத்தில். அது கொஞ்சம் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த படம் இன்னமும் சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த படம் வந்து ஜாப்பனீஸ் மாங்காலேருந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தாங்க. அந்த மாங்காவில் இருக்க ஃபுல் ஸ்டோரியுமே இந்த ஒரு படத்துலேயே வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதை அப்படியே தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாங்கா படித்தது கிடையாது. இந்த படம் பார்க்கும்போது இதை பற்றி தேடும்போது தான் அந்த மாங்காலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வந்தது. இந்த மாஸ்க் போட்ட குரூப்பு அது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் ரிவெஞ்ச் மூவி தாங்க. ஜான் விக் மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். மற்றபடி கதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படம் முக்கியமாக தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ கூட போய் பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, signing off.